நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி சேனல். செய்திகள் வாசிப்பது கீதா. உலக மூத்த குடிமக்கள் தினத்தை முன்னிட்டு தாகூர் மருத்துவக் கல்லூரியில் முதியோருக்கான மருத்துவ சிகிச்சை முகாம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ரத்தினமங்கலத்தில் உலக மூத்த குடிமக்கள் தினத்தை முன்னிட்டு தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதியோர் சுகாதார விழிப்புணர்வு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பொது மருத்துவம், எலும்பு மற்றும் மூட்டு பராமரிப்பு, கண், காது, மூக்கு, தொண்டை மருத்துவம் மற்றும் சர்க்கரை நோய் மேலாண்மை குறித்து துறை சார்ந்த மருத்துவர்கள் விரிவாக விவாதித்தனர். வயதான நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கினர். கல்லூரி முதல்வர் ஜே. முத்துக்குமரன் பேசுகையில், மத்திய அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கிய 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், காது கேட்கும் கருவி உள்ளிட்ட உதவி பெறுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வழிகாட்ட மருத்துவமனையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனைக்கு வருகை தரும் மூத்த குடிமக்களுக்கு உதவ அரசு அறிவித்துள்ள உதவி எண் 14567 குறித்து முதியவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை உதவி செவிலியர்கள் மேற்கொண்டுள்ளனர் என்றார். அவர் இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜே. முத்துக்குமரன், மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ஹபீப் முகமது ஆகியோர் முதியோர்களுக்கு காது கேட்கும் கருவி, ஊன்றுகோல் ஆகிய உபகரணங்கள் வழங்கினர். நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மருத்துவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக மூத்த குடிமக்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தாகூர் மருத்துவக் கல்லூரியிலே இந்த தாகூர் மருத்துவக் கல்லூரியிலே மூத்த குடிமக்களுக்கான சிறப்பான ஒரு மருத்துவ சிகிச்சை பிரிவினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண், பெண் இருபாலரும் வந்தவுடன் நேராக அந்த மூத்த குடிமக்களுக்கான ஓபி பிரிவிற்கு சென்று அங்கேயே ஓபி டிக்கெட் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு உண்டான உடல் உபாதைகளை சொல்லும்போது அதற்கான சிறப்பு மருத்துவர்களை நாம் அங்கே அவர்களுக்காக பார்க்க வேண்டும் என்று அவங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர்கள் பரிசோதித்து பார்த்த பிறகு சாதாரணமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை அவர்களே கொடுத்து விடுவார்கள். சிறப்பு மருத்துவம் லைக் ஏதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மற்றபடி கண்ணில் கிளாக்கோமா, கேட்ராக்டு, காது கேளாமை, அது மாதிரி ஹியரிங் லாஸ், இன்னும் வேறு ஏதாவது பல் இது மாதிரி டென்ச்சர் ஏதாவது வைக்கணும், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள், இது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் சிறப்பு மருத்துவரை அணுகுவதற்கு உடனடியாக அங்கிருந்து ஒரு சிறு உதவியாளர் மூலமாக அந்த மூத்த மருத்துவ சிகிச்சை பிரிவிலிருந்து அந்த குறிப்பிட்ட மருத்துவத்துறைக்கு அவர்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு உண்டான சிகிச்சையை அங்கே சிறப்பான முறையில் செய்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதை நாங்கள் முன்பிருந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தினத்தை இதை மீண்டும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இங்கே வந்து பயன்பெறுமாறு அவர்களை ஏற்பாடு செய்து அவர்களை வந்து பயன்பெற வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நமது மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை மூத்த குடிமக்களுக்கான அனைத்து சிகிச்சைகளுமே நாங்கள் முடிந்த அளவு அவர்களுக்கு குறைந்த செலவிலேயும் நேரம் எதுவும் காக்காமலும் அவர்கள் உடனடியாக செய்து கொள்வதற்கு தனி கியூவில் நிற்காமல் அவர்கள் தனியாக மருந்து பெறுவதற்கு மற்றும் இன்வெஸ்டிகேஷன், எக்ஸ்ரே, அல்ட்ராசோனோகிராம், சிடி ஸ்கேன் போன்றவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மூத்த குடிமக்கள் போய் அங்கே வரிசையிலே நிற்க வேண்டியதில்லை. நேராக அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு உடனடியாக அந்த சிறப்பு இன்வெஸ்டிகேஷன்ஸ் உடனடியாக செய்து முடித்துக்கொண்டு
மருத்துவரை வந்து பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்கு எந்நேரத்திலும் நாங்கள் உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த மூத்த குடிமக்கள் சிகிச்சை பிரிவினை பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். மேலும் அரசு மூத்த குடிமக்களுக்கான உதவி நலத்திட்டங்கள் என்னென்னலாம் அறிவிச்சிருக்கோ அதை வந்து அந்த குறிப்பிட்ட எண்ணுக்கு அவர்கள் ஃபோன் செய்து அதன் மூலமாக அவர்களை அணுகி அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் பயன்பெற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்த மூத்த குடிமக்களுடைய ஓபி பிரிவிலே அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலே இங்கே விளம்பரம் செய்யப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம். மேலும் அது குறித்து நம்மிடையே எதுவும் விசாரித்தால் இந்த சிறப்பு கவுண்டர் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எஸ், நீங்கள் அந்த நலத்திட்டங்களை அவர்கள் பெற்று பயனடைவதற்கு ஏற்ப 14567 14567 என்ற எண்ணை அவர்கள் சுழற்றுவதன் மூலமாக நேரடியாக அந்த நபரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையுமே மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளுமே அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உதவிகளை பெறுவதிலே அவர்களுக்கு ஏதேனும் சிரமம் இருக்குமாயின் எங்களுடைய தகவல் தொடர்பு அலுவலர் மூலமாகவே அவர்களுக்கு இங்கிருந்தே அவர்களுக்கு தர வேண்டிய உதவிகளை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் முதியோர்கள் இந்த எண்ணை மறந்துவிடப் போகிறார்கள் என்பதற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படவும் அவர்கள் அதை யாருக்காவது தெரியவில்லை என்றாலும் தெரியும் வகையிலே 14567 என்ற நபரை எண்ணை இங்கே எல்லா இடத்திலும் தெரியும் விதமாக நாங்கள் இங்கே எங்கள் போஸ்டர் மூலமாக ஒட்டி அவர்களுக்கு அந்த சேவையை செய்ய காத்திருக்கின்றோம். டாக்டர் முத்துக்குமரன், கல்லூரி முதல்வர்.